ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிருஸ் வண்டர் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து நாட்டு கோழி குழம்பு. சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு அது கூட சீரகம், மிளகு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வதங்கின பிறகு கறி மசால் போட்டு பிரட்டிக்கலாம். நான் இப்போ வீட்டில் அரைச்ச கறி மசால் போட்டுக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின கறி மசால் கூட போட்டுக்கலாம். இப்போ வதங்கின பிறகு வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு அரைச்சி ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்குங்க. அதில் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெட்டி வச்ச வெங்காயம் அது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் 75% குக் ஆகணும். குக் ஆன பிறகு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற மாதிரி பார்த்துக்குங்க. சிக்கன் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். பிரட்டின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கறி மசால், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். சிக்கன் வதங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கிளறிக்குங்க. இப்போ சிக்கன் 75% குக் ஆயிருக்கு. இப்போ அரைச்சி வச்ச மிளகு பேஸ்ட் எடுத்து கறியில் சேர்த்து மிளகு வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வருது. இப்போ மிளகு வாசம் போயிடுச்சு. கடைசியா அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் கறியில சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்த பிறகு மல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சுட சுட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி.